This sermon, Ashamed, was delivered on Sunday morning, July 11th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அஷேம்டு, வெட்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். அது பிடித்தவுடனே அப்பொழுது அந்த நபரை வன்முறை செயல் மேற்கொள்கிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்கிறதில்லை. இங்கே வீதியில் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து நடந்து செல்லும் ஸ்திரீகள் அவர்கள் அதை உணர்கிறதில்லை. அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பொல்லாங்கையும் ஒருபோதும் செய்யவில்லை என்று நிரூபிக்க கூடும், சத்தியம் செய்யக்கூடும். In their heart they don't realize, but the spirit of the devil has took them over. They're possessed. ஆனால் தங்களுடைய இதயத்திலோ அவர்கள் பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. அவர்கள் அதனால் பீடிக்கப்பட்டே உள்ளனர். Why would a woman want to strip her clothes off before a man? There's only one person done in the Bible. They were insane. இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு முன்பாக ஒரு பெண் ஏன் தன்னுடைய ஆடைகளை களைய வேண்டும்? வேதாகமத்தில் ஒரே ஒரு நபர் தான் அதை செய்தான். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கின்றனர். Others try to cover themselves. They don't realize it's so cunning, so subtle. மற்றவர்களோ தங்களை மறைத்துக் கொள்ள முயல்கின்றனர். இவர்களோ அதை உணர்கிறதில்லை. அது மிகவும் தந்திரமானதாகவும் மகா தந்திரமானதாகவும் இருக்கிறதே. You have to weigh yourself with the word of God and see where you're standing. நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் என் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை காண தேவனுடைய வார்த்தையோடு உங்களையே ஒப்பிட்டு பாருங்கள். This young lady said, they told me that I was baptized when I was a kid. Said, I don't know whether to believe that stuff or not. இந்த வாலிப பெண்மணி, நான் ஒரு குழந்தையா இருந்தபோது நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன் என்று அவர்கள் என்னிடம் கூறினர் என்றாள். தொடர்ந்து அவள், நான் அதை விசுவாசிப்பதா அல்லது வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை என்றும் கூறினாள். I said, don't you believe Jesus Christ? And she said, well, I don't know whether to do it or not. She said some of that hocus pocus stuff, I don't believe it. அப்பொழுது நான், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் அதை விசுவாசிக்கிறேனா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினாள். மேலும் அவள் அப்படிப்பட்ட சில ஏமாற்று காரியங்களை அவைகளை நான் நம்புகிறதில்லை என்று கூறினாள். I said, well, of course you don't believe hocus pocus stuff. I said, but do you believe that he was the son of God? Oh, I said he could have been. அப்பொழுது நானோ, உண்மையிலேயே நீ அந்த ஏமாற்று காரியத்தை நம்பாமல் இருக்கலாம் என்றேன். மேலும் நான், ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, அவர் அவ்வாறு இருந்திருக்க கூடும் என்றான். I said, do you believe he's the same today, the God that would save you? She said, is any of that stuff about that there miracles and stuff like that? I don't believe nothing about it. அப்பொழுது நான் சொன்னேன், அதாவது அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் அந்த தேவன் உன்னை ரட்சிப்பார் என்றும் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவள், அதை போன்ற எந்த காரியமாவது, அதை குறித்த அற்புதங்களாவது இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு, நான் அதை குறித்த எதையுமே நம்புகிறதில்லை என்று கூறிவிட்டாள். I said, what would you do if you were sitting in a meeting and seen God, the Holy Spirit, which is the only God there is, working amongst the people? உடனே நான், நீ ஒரு கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கையில் தேவனை, பரிசுத்த ஆவியானவரை, அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார், அவர் ஜனங்களுக்கு மத்தியில் கிரியை செய்வதை கண்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டேன். God in the fatherhood, the pillar of fire, the prophets, God in his son and God in his people. It's just attributes of God. One great God covers eternity. மேலும் நான், பிதாத்துவத்தில் தேவன், அக்கினி ஸ்தம்பம், தீர்க்கதரிசிகள், தேவன் தம்முடைய குமாரனில், அதன் பின்னர் தேவன் தம்முடைய ஜனங்களில் இருக்கிறாரே, அவை தேவனுடைய தன்மைகளாய் இருக்கின்றன. ஒரே மகத்தான தேவன் நித்தியத்துவமாகவே இருக்கிறாரே என்றும் கூறினேன். I said, what would you see if he among his people made the blind to see, the deaf to hear, look out upon the audience and tell the people what was wrong with them, and like he did when he showed earth. பின்னர் நான், அவர் தமது ஜனங்களுக்கு மத்தியில் இருப்பதையும், குருடரை
பார்வையடைய செய்வதையும் செவிடரை கேட்கும்படி செய்யவும் பண்ணி ஜனங்களை நோக்கி பார்த்து, அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்தது போன்றே ஜனங்களோடுள்ள கோளாறு என்னவென்பதை அவர்களிடம் கூறுவதை நீ கண்டால் நீ என்ன சொல்லுவாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவளோ, அது ஒரு ஜாதகமாக இருக்கும் என்றே நான் நம்புவேன் என்று கூறினார். அதற்கு நானோ, நான் நினைத்ததை காட்டிலும் நீ மோசமான நிலையில் இருக்கிறாய். நீ பைத்தியம் பிடித்தவளாய் இருந்தால் மேலானதாய் இருக்கும். பார், அப்படி இருந்திருந்தால் நீ கணக்கொப்புவிக்க வேண்டியதாயிராது என்று கூறினேன். ஆனால் நான், நீயோ பொல்லாத ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறினேன். மேலும் நான், இயேசுவானவர் கிணற்றண்ட இருந்த அந்த ஸ்திரீயினிடம் அவளுடைய கணவன்மார்களை பற்றி கூறினதையும் அவர் ஜனங்களை நோக்கி பார்த்து அவர்களுடைய சிந்தனைகளை பகுத்தறிந்ததையும் நீ அதையும் ஜாதகம் என்று அழைப்பாயோ என்று கேட்டேன். பாருங்கள், லூத்தரன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தாபனத்தில் அவள் சுற்றப்பட்டு அதற்கு முரணான எந்த காரியமும் தவறாய் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். இப்பொழுது தேவனோ வார்த்தையில் சுற்றப்பட்டிருக்கிற மனிதனையே விரும்புகிறார். அதற்கு முரணான எந்த காரியமும் தவறாகிருக்கிறதே. இயேசு, எந்த மனிதனுடைய வார்த்தையும் போய் என்னுடைய வார்த்தையே சத்தியமாக இருப்பதாக என்றார். He wasn't ashamed of God's word. God met him. He talked to him. He knew it was God. மிகுந்த விஞ்ஞானபூர்வமான காலத்தில் நோவா என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படாதிருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். அவர் அவனிடத்தில் பேசினார். அது தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். And he said it's going to rain. It never had rain. But he believed it was going to rain. And the faith that he had, he wasn't ashamed to exercise it. அவர் மழை பெய்ய போகிறது என்றார். அப்போது மழையே ஒருபோதும் பெய்யாமல் இருந்தது. ஆனால் மழை பெய்ய போவதாக இருந்தது என்று அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசமுடையவனாக இருந்தான். அவன் அதை கிரியையில் காண்பிக்க வெட்கப்படவில்லை. உலகமானது அவனுக்கு எதிராக இருந்த போது அவன் பேழையை கட்ட 120 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். அவன் தன்னுடைய நாளில் தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படவே இல்லை. தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் அதற்காக ரட்சித்தார். மற்ற ஜனங்களுக்கோ அது எவ்வளவு மூடத்தனமாக தென்பட்டிருக்க கூடும். ஆனால் அவனுக்கோ அவ்வாறு இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்திருந்தான். No matter how scientific the other was contrary, how I said it couldn't happen, he met God. மற்ற காரியங்கள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக காணப்பட்டு அது முரணாக இருந்திருந்தாலும் கவலைப்படாமல், அது சம்பவிக்க முடியாது, இது சம்பவிக்க முடியாது என்று கூறின போதிலும் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்திருந்தான். That's what it is. When you know that you're talking to him. நீங்கள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது அந்த விதமாகத்தான் அதுவும் இருக்கும். You think it was a foolish thing? When I know that there's a few people in the world holds on to what I say to be the truth. Yes, sir. இது ஒரு மூடத்தனமான காரியம் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் கூறுவது சத்தியம் என்று உறுதியாக பற்றிக் கொள்ளும் ஒரு சிலர் இவ்வுலகில் உண்டு என்பதையே நான் அறிவேன். To stand here and say, "Thus saith the Lord, I'm going to Arizona. Then I'll meet 7 angels in a cluster." Well, there was a group of men standing there to see it happen. நான் இங்கிருந்து கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் அரிசோனாவிற்கு செல்கிறேன். அங்கே 7 தூதர்களை ஒரு கூட்டமாக நான் சந்திப்பேன் என்று கூறின போது அது சம்பவிப்பதை பார்க்க அங்கே ஒரு கூட்ட மனிதர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். The other night, saying it, Los Angeles would fall into the ocean. But when you have met God, and the God who doesn't fail, the God who does exactly what he said he would do, he's always done it. You're not ashamed of it then. அன்று ஒரு இரவு லாஸ் ஏஞ்சலிஸ் சமுத்திரத்திற்குள் மூழ்கும் என்று கூறினேன்.
ஆனால் நீங்கள் தேவனை சந்திக்கும் போது, தவறிப்போகாத தேவனை சந்திக்கும் போது, செய்வேன் என்று தேவன் கூறினது சரியாக செய்கிற தேவனை, அதை எப்பொழுதும் சரியாக செய்திருக்கிறவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது, நீங்கள் அப்பொழுது அதை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. நீங்கள் பின்வாங்கி போய் அதை குறித்து தர்ம சங்கடமான நிலையை அடைய வேண்டியதில்லை. உங்களால் முழு உலகத்திற்கும் கூற முடியும். ஒரு மனிதன் தேவனை சந்திக்கிற பொழுது, அவரிடத்தில் பேசுகிற பொழுது, தேவனுடைய உண்மைத்துவம் அவனுடைய இருதயத்தில் அவனுடையதாகிவிடும் போது அவன் அதை குறித்து வெட்கமடைவதில்லை. நோவா வெட்கப்படவில்லை. உலகில் உள்ள மற்றவர்களுக்கோ அது மூடத்தனமாய் தென்பட்டது என்று அவனுக்கு அல்ல. Moses, when he's before Pharaoh, he wasn't ashamed to tell Pharaoh that these certain things would happen because he had met God. God told him in the burning bush. மோசே அவன் பார்வோனுக்கு முன்பாக நின்றபோது அவன் இந்த குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்று பார்வோனிடத்தில் கூற வெட்கப்படவே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்திருந்தான். தேவன் எரியும் முச்சடியில் அவனிடம் பேசினார். Moses said, I stutter. That's what he had an impediment of speech. He said, there comes Aaron. You be God to him and he'll be prophet to you. மோசேயோ நான் திக்குவாயன் என்றான். அதைத்தான் அவன் உடனாயிருந்தான், அதாவது திக்குவாயுடனாயிருந்தான். ஆனால் அவரோ அதோ ஆரோன் வருகிறான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய், அவனுக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான். I know you can speak well, but I'll be with your mouth. Who made man to speak? Hey, man, all like that. That's God. அவரால் நன்றாக பேச முடியும் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நான் உன்னுடைய வாயோடு இருப்பேன். மனிதனை பேசும்படியாக வைத்தது யார் என்றார். ஆமென். நான் அதை விரும்புகிறேன். அது தேவனாயிருக்கிறது. மனிதனை செவிடாகவும் ஊமையாகவும் செய்தது யார்? மனிதனை பேச வைத்தது யார்? தேவனே அவைகளை செய்திருக்கிறார். அப்பொழுது அவனோ, ஆண்டவரே உம்முடைய மகனை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது அவர், உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், ஒரு கோல் என்றான். அப்பொழுது அவர், அதை தரையிலே போடு என்றார். அது சர்ப்பமாக மாறினது. அப்பொழுது அவர், அதை மீண்டும் எடு என்றார். அப்போது அது மீண்டும் ஒரு கோலாக மாறினது. ஆமென். அவர் தேவனாயிருக்கிறார். அவர், உன்னுடைய கரத்தை உன் மடியிலே போடு என்றார். அவர் அப்படியே போட்டு அதை வெளியே எடுத்த போது அது வெண்குஷ்டத்தால் பிடிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அதை திரும்பவும் மடியிலே போட்டு அதை மீண்டும் வெளியே எடு என்றார். அப்பொழுது அது மற்றொரு கரத்தை போன்று ஆனது. நான் தேவனாயிருக்கிறேன். அப்பொழுது அவன் பார்வோனுக்கு முன்பாக நடந்து சென்று அவர் கூறும்படி சொன்னதை கூறினான். அவன், இது இந்த விதமாக சம்பவிக்கப் போகிறது என்றான். அவன் மண்ணை எடுத்து அதை காற்றில் தூவி, கர்த்தர் உரைக்கிறதாவது, பேன்கள் பூமியில் மேல் வரக்கடவது என்றான். அப்பொழுது உடனே பேன்கள் தோன்றின. தண்ணீரை எடுத்து ஆற்றில் ஊற்றி கர்த்தர் உரைக்கிறதாவது என்றான். அப்பொழுது முழு நதியுமே ரத்தமாக மாறினது. அவன் வானத்திலிருந்து கல்மழையை வரவழைத்தான். இந்த கடைசி நாட்களில் இந்த வாதைகள் திரும்பவும் உண்டாக வேண்டியதாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவிருக்கட்டும், வேதாகம காலத்தில் விபச்சாரக்காரனுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை கல்லறிந்து கொல்லப்படுவதாகும். எனவே அவிசுவாசம் உள்ள சபையும் கல்மழையின் மூலம் கல்லறிந்து கொல்லப்படும். ஒரு காலத்தில் தேவனுடைய தண்டனையின் வழியாயிருந்தது. அவர் இந்த அவிசுவாசம் உள்ள உலகத்தை, இந்த விபச்சார சந்ததியை கல்லறிந்து கொள்வார். அவர் 100 பவுண்ட் எடை கொண்ட 1 தாலந்து எடையுள்ள கல்மழை கற்களை வானத்திலிருந்து எறிவார். விபச்சார சபை மரித்து போகும்.
விபச்சார உலகம் அவர் ஆதியில் செய்தது போலவே தேவனுடைய தண்டனையின் கீழ் கல்லெறிதல் மூலம் மரித்து போகும். Get right with God, church. That's what we all must do. Turn back to God. சபையே, தேவனோடு சரிபடுத்திக் கொள். நாம் தேவனிடத்திற்கு திரும்ப நாம் யாவரும் அதைத்தான் செய்ய வேண்டும். That old fuzzy faced, gray-haired, whiskers, bald-headed, skinny-armed, 80-year-old Elijah, setting up there in the wilderness, looking out upon the sins of the people. அந்த சுருங்கிய முகமும் நரைத்த தாடியும் வழுக்கு தலையும் மெலிந்த கரங்களும் கொண்ட அந்த 80 வயதான எலியா அங்கே வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜனங்களின் பாவங்களை கண்ணோக்கி கொண்டிருந்தான். God spoke to him one morning and said, "Go down there and tell Ahab that not even a dew will fall from heaven till you call for it." தேவன் ஒரு நாள் காலையில் அவனிடத்தில் பேசி, நீ ஆகாபிடம் சென்று நீ வரவழைக்கும் வரைக்கும் வானத்திலிருந்து ஒரு துளி பனியும் கூட பெய்யாது என்று அவரிடம் சொல்லி என்றார். I can see his little eyes looking out from under that fuzzy looking white beard that's sticking his head and walking down the road like a 16-year-old boy. அவனுடைய வயோதிப கண்களோடு நோக்கி பார்ப்பதையும் பஞ்சு போன்ற வெண்மையான தாடியுடன் தன்னுடைய கையில் அந்த கோலுடன் 16 வயது பையன் நடந்து செல்வது போல் வீதியில் நடந்து செல்வதை என்னால் காண முடிகிறது. Walked right up in the presence of the king and said, "Not even dew will come from heaven till I call for it." He wasn't ashamed of God or his word. Tell a king or anybody else. அவன் நேராக ராஜாவின் சமூகத்திற்கு நடந்து சென்று, நான் சொல்லும் வரையில் வானத்திலிருந்து ஒரு பனித்துளியும் கூட விடாது என்றான். அவன் தேவனை குறித்தோ அல்லது அவருடைய வார்த்தை குறித்தோ வெட்கப்படவில்லை. அவன் அதை ஒரு ராஜாவினிடத்தில் கூறவோ அல்லது வேறு எவரிடத்திலும் கூறவோ வெட்கப்படவே இல்லை. அவன் வெட்கப்படவில்லை. அவன் ஒளிந்து கொண்டு, இப்பொழுது ஆகாபே நீ என்று கூறவில்லை. இது நம்மை குறித்த ஏதோ ஒரு காரியத்தையே என் நினைவிற்கு கொண்டு வருகிறது. அப்பொழுது நான் ஜனங்களிடத்தில், நான் ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு அதிக விசுவாசம் தேவை என்று கூறினேன். இப்பொழுது ஒரு புதிய விசுவாச பெருக்கை பெறுவதற்காகவே நான் வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் மன்னிப்பு கூறுவது போல, திரு பிசாசே நீ தயவு கூர்ந்து வெளியே செல்வாயா என்று கெஞ்சுவது போல் உள்ளது. Got muscles and hair on his chest. When it speaks, everything else shuts up. Don't go, Mr. Devil, you move out. Get out of here, right? Son of God, commission of God. Leave him alone. That moves. அப்படி அல்ல. விசுவாசத்துக்கு தசைகள் உண்டு. அதனுடைய நெஞ்சில் தைரியம் கொண்டுள்ளது. எனவே அது பேசுகிற போது ஒவ்வொரு காரியமும் வாயை மூடிக்கொள்கிறது. எனவே திரு பிசாசே நீ வெளியே வருவாயா என்பது போல் கூற வேண்டாம். இங்கிருந்து வெளியே போ. நான் தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்ற ஒரு தேவனுடைய குமாரன், அவரை தனியே விட்டுவிடு என்று கூறுங்கள். அப்பொழுது அது வெளியேறுகிறது. நீங்கள் பிசாசினிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. அவனோடு எவ்வித தொடர்பும் கொள்ள வேண்டியதே இல்லை. தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாது. உங்களுடைய கட்டளையை குறித்து வெட்கப்படக்கூடாது. நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை குறித்து வெட்கப்படக்கூடாது. எனக்குள்ள ஒரே வெட்கம் என்னவென்றால், நான் ஒரு பிரண்ணாமாக இருக்கிறேன் என்பதுதான். அது என்னுடைய இயற்கையான பிறப்பாய் இருக்கிறது. நான் என்னுடைய தோல்விகளை குறித்து வெட்கப்படுகிறேன். ஆனால் அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் வெட்கப்படுவதில்லையே. நான் அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. அது ஸ்தாபனங்களாய் இருந்தாலும், ராஜாக்களாய் இருந்தாலும், அதிகாரிகளாய் இருந்தாலும் அல்லது யாராய் இருந்தாலும் பதில் கூற ஆயத்தமாய் இருக்கிறேன். தேவன் அதற்காகவே அழைத்திருக்கிறார். Moses walked up before Pharaoh. He wasn't ashamed to tell him that they would not compromise and take his so many days out of life. மோசே பார்வோனுக்கு முன்பாக நடந்து சென்றான். அப்பொழுது அவர்கள் ஒப்புரவாக மாட்டார்கள் என்றும் தன்னுடைய நாட்கள் சிலவற்றை வனாந்தரத்தில் கழிக்க முடியாது என்றும் அவனிடத்தில் கூறுவதற்கு வெட்கப்படவே இல்லை. He said, some of the women stayed back in the children said, we'll all go. Only the one house will be left behind. We'll take her cattle and all. அப்பொழுது அவன் சில ஸ்திரீகளும்
உங்களுடைய பிள்ளைகளும் இங்கே தரித்திருக்கட்டும் என்றான். அதற்கு மோசேயோ, நாங்கள் எல்லோருமே போக வேண்டும், ஒரு குழம்பையும் கூட பின்னே விட்டு வைக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு செல்வோம் என்றான். அவன் வெட்கப்படவில்லை. ஏன்? அவன் விடுதலையின் வெளிச்சத்திற்குள்ளாக வந்திருந்தான். அவன் வெட்கப்படவில்லை. ஏன்? அவன் விடுதலையின் வெளிச்சத்திற்குள்ளாக வந்திருந்தான். That's the reason a man or woman sick or anything once comes into the presence of God and knows that God's healed him, you're stepping into the light of deliverance. Don't compromise on anything. அந்த காரணத்தினால்தான் ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ, சுகவீனம் உள்ளவர்களோ அல்லது மற்றவர்களோ ஒரு முறை தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக வந்து தேவன் அவர்களை சுகமாக்கி இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் போது அவர்கள் விடுதலையின் வெளிச்சத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் எந்த காரியத்தின் பேரிலும் ஒப்புரவாகவே மாட்டீர்கள். Deliverance is in his heart. For he met the God who said, I am the God of Abraham, who gave Abraham the promise and the time of redemption of deliverance is at hand. I'm sending you down there to take them out. விடுதலை அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஏனென்றால் அவன், நான் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறேன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நானே, மீட்பின் நேரமும் விடுதலையின் நேரமும் சமீபத்திருக்கிறது, நான் அவர்களை வெளியே அழைத்து வர உன்னை அனுப்புகிறேன் என்று உரைத்திருந்த தேவனை சந்தித்திருந்தான். அப்படியானால் அதை குறித்து எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? பார்வோன் அவனை கொன்று போட்டிருக்கலாம். அவன் வெறுமன ஒரு மனிதனாயிருந்தான், அவன் ஒரு அடிமையாயிருந்தான். எனவே அவன் இவனை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் அவன் வார்த்தையை குறித்து வெட்கப்படவே இல்லை. அவன் பார்வோனிடத்தில் முழங்காற்படியிட்டு எந்த காரியத்திற்கும் கெஞ்சும்படி வரவே இல்லை. அவன், நான் அவர்களை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என்றான். அப்பொழுது பார்வோன், நீ அவர்களை அழைத்துச் செல்ல முடியாது என்றான். அப்பொழுது அவன், சரி, அப்படியானால் பூமியின் மேல் வண்டுகள் உண்டாக்கிறது, நீ அவைகள் உண்டாக செல்ல வேண்டும் என்றான். அங்கு அதுதான் சம்பவித்தது. அப்பொழுது அவன், ஓ மோசே, அவர்களை அழைத்துக் கொண்டு போய்விடு என்றான். அதற்கு மோசே, சரி, இப்பொழுது நீ மனம் திரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு பார்வோனோ, நீங்கள் வனாந்திரத்திற்கு சில நாட்கள் மாத்திரமே செல்லலாம் என்றான். அதற்கு மோசே, அப்படியானால் பேன்கள் உண்டாகும் என்றான். ஆமென். தொடர்ந்து அவன், அந்தகாரம் உண்டாகும் என்றான். அப்பொழுது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பார்க்கக்கூடாத அளவுக்கு இருள் உண்டாயிருந்தது. முடிவிலே மரணம் உண்டானது. பார்வோன் துவங்கி அவன் வேலைக்காரன் வரைக்கும் உண்டாகி அது குடும்பத்தின் தலைச்சன் பிள்ளைக்கான மரணமாயிருந்தது. Given commission by God, the message of God, to go down and take those people out. அவன் எவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு ஆபிரகாமின் குமாரனாயிருந்தான். அவன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தான். அவன் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு செல்ல தேவனால் கட்டளையிடப்பட்டு தேவனுடைய செய்தியையும் பெற்றுக் கொண்டவனாயிருந்தான். Okay, God called the same thing in this hour to take out of the church of bread. அப்படியானால் இந்த மணிவேளையில் சபையிலிருந்து ஒரு மணவாட்டியை வெளியே கொண்டு வர தேவனால் அதே காரியத்தை அடைக்க முடியாதா? Daniel wasn't or David rather wasn't afraid before Saul.
When everybody was afraid of Goliath out there, he wasn't afraid to walk up and said, "Your servant." தானியேல் இல்லை, தாவீது சரியாக கூறினால் சவுலுக்கு முன்பாக பயப்படவே இல்லை. அங்கே எல்லோரும் கோலியாத்தை குறித்து பயமடைந்திருக்கும் போது அவன் பயப்படாமல் நடந்து சென்றான். அவன் உமது அடியால் இருக்கிறேன் என்று சவுலிடம் கூறினான். Your servant was herding his father's sheep, and a bear come and got one of them. I chased him out in the wilderness and killed him with this slingshot. இந்த சிவந்த மேனி உள்ள சிறுவன் உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கையில் ஒரு கரடி மந்தைக்குள்ளாக வந்து ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு சென்றது. அப்பொழுது நான் அதை வனாந்தரத்தில் துரத்திச் சென்று இந்த கவன் கல்லினால் கொன்றேன். ஒரு சிங்கம் ஒருமுறை உள்ளே வந்தது. ஓஹோ, என்னே! ஒரு சிங்கம் உள்ளே வந்து ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வனாந்தரத்துக்குள்ளாக ஓடினது. அப்பொழுது நான் அதை ஒரு கவன் கல்லினால் வீழ்த்தினேன். அது எழுந்து என் மேல் பாய வந்தபோது நான் அதனை கொன்றேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த பின்வாங்கி போன ராஜா அங்கே நின்று கொண்டிருக்க பரலோகத்தின் தேவனை சேவிப்பதாக உரிமை கோரும் அந்த சாரமற்ற போர் வீரர்கள் அந்த விருத்தச்சதனம் இல்லாத பெலிஸ்தீன் அங்கு நின்று கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்கு சவால் விட அனுமதித்து விட்டனர். ஆனால் தாவீதோ, உம்முடைய அடியான் அவரை கொல்வேன், ஏனென்றால் சிங்கத்திடமிருந்தும் கரடியிடத்திலிருந்தும் என்னை விடுவித்த தேவன் அந்த விருத்தச்சதனம் இல்லாத பெலிஸ்தீனிடத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்றார். அவன் தடுமாறவில்லை. ஒரு கால் அது நடக்கலாம் என்று கூறவில்லை. அவன் அது நடந்தே தீரும் என்றான். அவன் வெட்கப்படவில்லை. Daniel, before the king, was afraid to defy his orders, and nobody would pray only to him. He opened up the windows and threw up the sash and prayed 3 times a day. He wasn't afraid. தானியேல் ராஜாவிற்கு முன்பாக பயப்படவே இல்லை. அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் ஜெபம் ஏறெடுக்கப்படக்கூடாது என்னும் ராஜாவினுடைய கட்டளைகளை எதிர்க்க பயப்படவே இல்லை. அவன் ஜன்னல்களையும் பலகணிகளையும் திறந்து ஒரு நாளில் 3 வேளை ஜெபம் செய்தான். அவன் பயப்படவே இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு பயப்படவே இல்லை. அவர்கள் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், தேவனால் எங்களை விடுவிக்க முடியும், ஆனால் அப்படி அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய சொரூபத்திற்கு தலைவணங்க போவதில்லை என்று கூறினர். அவர்கள் அதை குறித்து வெட்கப்படவே இல்லை. இல்லையா, இல்லையா, அவர்கள் நிச்சயமாக அதை குறித்து வெட்கப்படவே இல்லை, ஏனென்றால் அவர்கள் அறிந்திருந்தனர். Samson wasn't ashamed before the Philistines. When 1,000 ran up to him, he picked up the jawbone of a mule. சிம்சோன் பெலிஸ்தர்களுக்கு முன்பாக வெட்கப்படவே இல்லை. 1000 பேர் அவனிடத்துக்கு ஓடி வந்தபோது அவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்துக் கொண்டான். And that helmet's about 1.5 inches thick of brass. He beat 1,000 down with it, still had the jawbone in his hand. அவர்களுடைய தலைச்சீராக்கள் அவைகள் ஏறக்குறைய 1.5 அங்குல கனத்திற்கு பித்தளையினால் செய்யப்பட்டிருந்தன. அவனோ அந்த எலும்பினால் 1000 பேரை வீழ்த்தினான். அதன் பின்பும் அவன் அந்த எலும்பை தன்னுடைய கையில் வைத்திருந்தான். He wasn't embarrassed. He just picked up what was in his hands and went to work with it. He knew that the Spirit of God was upon him. அவன் சங்கடப்படவில்லை. அவன் அப்படியே தன்னுடைய கரங்களில் என்ன இருந்ததோ அதனை கொண்டே செயல்பட்டான். தேவனுடைய ஆவியானவர் அவன் மீது இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு நசரேயனாய் பிறந்திருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனை எந்த காரியமும் தொந்தரவு செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு தேவனுடைய பணிவிடைக்காரனாய் இருந்தான். அவன் தேவனுடைய சித்தத்தில் இருந்தவரை அவனுடைய வழியில் ஒன்றுமே நிற்க முடியாதிருந்தது. எத்தனை ராஜாக்கள் அல்லது எத்தனை பெலிஸ்தர்கள் அல்லது என்னவெல்லாம் மேற்கொள்ள வந்தாலும் கவலைப்படவே இல்லை. சரி, John wasn't ashamed of the word of God that came to him in the wilderness and told him to go baptize in water. யோவான் அவன் போய் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு வனாந்தரத்தில் உண்டான தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. He wasn't ashamed to say, "Behold, the Lamb of God that takes away the sin of the world." For the Spirit of God was upon him. He wasn't ashamed before the priest. அவன் இதோ
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று கூற வெட்கப்படவே இல்லை. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் ஆசாரியர்களுக்கு முன்பாக வெட்கப்படவே இல்லை. அவன் ஏரோதிடத்திற்கு நடந்து சென்ற போதும் அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. பிலிப்பினுடைய மனைவி ஏரோதோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவன் ராஜாவின் முகத்துக்கு முன்பாகவே நேராக நடந்து சென்றான். அங்கே வனாந்தரத்தில் வந்த இந்த ஆட்டு ரோமம் போல் முடி தொங்கிக் கொண்டிருந்த முகத்தையுடையவன் அங்கிருந்து கல்வியறிவின்றி ஒன்றுமற்றவனாய் புறப்பட்டு வந்து ஏரோதின் முகத்துக்கு முன்பாக நேராக நடந்து சென்று நீரிவளை வைத்துக் கொண்டிருப்பது நியாயமல்லவே என்று கூறினான். அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. நிச்சயமாக அவன் அதை குறித்து முற்றிலும் வெட்கப்படவே இல்லை. ஸ்தேவான் அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. முதலாவது பெந்தேகோஸ்தே நாளன்று அங்கிருந்த பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மேல், அதாவது அவர்கள் மேலறையில் கூடியிருந்த போது தேவனுடைய வாக்குத்தத்தினால் பரிசுத்த ஆவியானது அவர்கள் மேல் விழுந்தது. Luke 24:49 said, "Behold, I send the promise of my Father upon you, but wait in the city of Jerusalem until you receive power from on high." லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. The very promise that the word of God promised him. Behold, I send the promise of my Father upon you, but wait there. Don't get no more theology and educations and so forth. Wait till you're endued with power. அவர்களுக்கு வாக்களித்திருந்த தேவனுடைய வார்த்தை என்னும் அதே வாக்குத்தத்தம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் அங்கே காத்திருங்கள். வேத சாஸ்திரத்தையோ அல்லது கல்வியையோ பெற்றுக் கொள்ளாதீர்கள். பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள். And when that power from heaven came like a rushing mighty wind, they weren't ashamed of the gospel. Peter stood up and said, "Repent, every one of you, man with wicked hands, you've crucified the Prince of Peace, which God has raised from the dead, and we're a witness." உன்னதத்திலிருந்து பெலன் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் இறங்கின போது அவர்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. பேதுருவோ எழும்பி நின்று, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கள். மனுஷர்களாகி நீங்கள் உங்களுடைய பொல்லாத கரங்களினால் நீங்கள் சமாதான பிரபுவை சிலுவையில் அறிந்தீர்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாங்கள் அதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். For this is what Joel said would come to pass in the last days. I'll pour out my spirit upon all flesh. You're ashamed of the gospel. அதாவது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று யோவேலினால் உரைக்கப்பட்டது இதுவே ஆகும் என்று கூறினான். அவன் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. Little Stevens, as I mentioned him a few minutes ago, when he went through there like a tornado. He wasn't a preacher, just a deacon. But he testified everywhere of the resurrection. He met God. தேவான், நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவனை குறித்து குறிப்பிட்டு கூறினது போல அவன் ஒரு பலமான சுழல் காற்றைப் போல சென்றான். அவன் ஒரு பிரசங்கியா இருக்கவில்லை. அவன் வெறுமன ஒரு மூப்பராயிருந்தான். ஆனால் அவன் உயிர்த்தெழுதலை குறித்து எங்கும் சாட்சி பகர்ந்தான். அவன் தேவனை சந்தித்திருந்தான். And it's just like trying to stop him. It's like trying to put a house, burning house, fire out of it. Over a windy day and a dry time. Why, every time the wind blew, it set it on fire. அவனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்களா? ஒரு வறண்ட காலத்தில் காற்றடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாளில் எரிந்து கொண்டிருக்கும் வீட்டை அணைக்க முயல்வது போன்று அது இருந்தது. ஏன்? ஒவ்வொரு முறையும் காற்றடிக்கும் போது அது வேறொரு தீயை மூட்டினது. They dragged him up before the Sanhedrin Council. Can you realize what that is? That's like the ecumenical council. அவர்கள் சனகரின் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவனை குலுக்கினர். அது என்னவென்பதை உங்களால் உணர முடிகிறதா? அது உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை போன்றதாய் உள்ளது. All religions head up there on the ecumenical council. All of them head up there on the Sanhedrin Council. Pharisees, Sadducees, Herodians, whatever they were, they had to come into that council. எல்லா மார்க்கங்களும் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை நோக்கி செல்கிறது. அவைகள் யாவுமே சனகரின் சங்கத்தின் கீழ் ஒருங்கிணைந்து அமைந்திருந்தன. பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், அவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் அந்த சங்கத்திற்கு தான் வரவேண்டியதாக இருந்தது. And they snatched him up, just not one organization, but the
council snatched him up. We'll scare the liver out of him. அவர்களோ அவனை பற்றி இழுத்தது ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல, ஆனால் பெரிய ஆலோசனை சங்கம்தான் அவனை பிடித்து எடுத்தது. நாங்கள் அவனை அச்சுறுத்தி பயமுறுத்துவோம் என்று கூறினர். When he walked up that morning, the Bible said his face looked like an angel. Glory. அவன் அந்த காலை நடந்து சென்றபோது அவனுடைய முகம் தேவதூதனின் முகம் போல காணப்பட்டது என்று வேதம் கூறியுள்ளது. He said, "Men and brethren, let me speak to you. Our fathers dwelt in Macedonia before they came to Troy and so forth." அவன், மனுஷர்களே, சகோதரர்களே, நான் உங்களிடத்தில் பேசட்டும். நம்முடைய பிதாக்கள் காரானூருக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் மெசபத்தோமியா நாட்டில் வாசமணினர் என்று கூறினார். You go and get the scriptures, then when he got all wound up, the Spirit come upon him. He said, "You stiff-necks, uncircumcised of heart and ears, you always resist the Holy Ghost like your fathers did. So do you." அவன் தொடர்ந்து பேசி வேத வாக்கியங்களை எடுத்துக் கூறினான். அதன் பின்னர் அவன் எல்லாவற்றையும் கூறி முடிக்கும் போது ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அப்பொழுது அவன், நீங்கள் வணங்காக்கடுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள், நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கின்றீர்கள். உங்களுடைய பிதாக்கள் செய்து போலவே நீங்களும் செய்கின்றீர்கள் என்று கூறினார். Wasn't ashamed of the gospel. Wasn't ashamed of the word. He wasn't embarrassed before he said, "Hey, to council." No. அவன் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. அவன் வார்த்தையை குறித்து வெட்கப்படவே இல்லை. அவன் எந்த சனகரியும் சங்கத்திற்கு முன்பாகவும் சங்கடப்படவே இல்லை. இல்லை. Paul said before Agrippa, being a Jew, taught under Gamaliel, a great dignitary he was. பவுல் அகிரிப்பாவிற்கு முன்பாகவே கூறினான். பவுல் ஒரு யூதனாயிருந்து கமாலியலின் கீழ் பயின்றவன். அவன் ஒரு மகத்தான மேதையாயிருந்தான். But one day on the road down to Damascus, he come in presence, contact with God. An angel came down from heaven in the form of a pillar of fire light and struck him on the ground. ஆனால் ஒரு நாள் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் அவன் தேவ பிரசனத்திற்குள்ளாக வந்து தேவனோடு தொடர்பு கொண்டான். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அக்கிரிஸ்தம வடிவில் இறங்கி வந்தபோது ஒரு ஒளி அவனை தாக்கி தரையிலே வீழ்த்தினது. Raised him, said, "Lord, who are you?" And he said, "I'm Jesus." அப்பொழுது அவன் எழும்பி, "ஆண்டவரே, நீர் யார்?" என்றான். அதற்கு அவர், "நான் இயேசு" என்றார். Stand before Agrippa, he repeated the story again. He said, "I'm not ashamed of the gospel of Jesus Christ, for it's the power of God and salvation to everyone that believes." Sure. அதன் பின்னர் அவன் அகிரிப்பாவிற்கு முன்பாக நின்று அந்த சம்பவத்தை திருப்பிக் கூறினான். மேலும் அவன், "நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், ஏனென்றால் அது விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய ரட்சிப்புக்கு தேவ பலனாயிருக்கிறது" என்றான். நிச்சயமாகவே. Now, friends, we come on down with man down through the age, but we're past time. இப்பொழுது நண்பர்களே, நாம் ஒவ்வொரு காலத்தினூடாகவும் வாழ்ந்து வந்த மனிதர்களை பார்த்து வருகின்றோம். ஆனால் நமக்கோ நேரமாகிவிட்டது. Let me say this. A man who has once come in contact with God, which is the Word, and the Word has been made plain and manifested to him. There's no shameness about that. ஆனால் நான் இதை கூறட்டும். ஒரு மனிதன் ஒரு முறை வார்த்தையாயிருக்கிற தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது வார்த்தையானது தெளிவாக்கப்பட்டு அவனுக்கு வெளிப்படுத்தப்படும் போது அப்பொழுது அவனுக்கு அதை குறித்த வெட்கமே உண்டாகிறாது. You're not embarrassed. Doesn't embarrass me to say I believe every word of God. Doesn't embarrass me when the Lord says to say anything, you go say it and do it. நீங்கள் குழப்பமடைகிறதில்லை. நான் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று கூற அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை. கர்த்தர் எந்த காரியத்தையாவது கூறும்படிக்கு கூறும்போது நீங்கள் அதை கூறப்போய் அதை செய்யும் போது அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை. Don't embarrass me to say that I've been filled with the Holy Ghost. Don't embarrass me to say that I've spoke with other tongues. நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூற அது என்னை சங்கடப்படுத்துகிறதில்லை. நான் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறேன் என்று கூற அது என்னை சங்கடப்படுத்துகிறதில்லை. Don't embarrass me to say that the Lord has shown me visions. Don't embarrass me to say He's the same yesterday and forever. நம்முடைய கர்த்தர் எனக்கு தரிசனங்களை காண்பித்திருக்கிறார் என்று கூற அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று கூற அது என்னை சங்கடப்படுத்துகிறதில்லை. When you're brought before rulers and kings for my